எந்திரிங்க. கல்பனா, கல்பனா, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. நீங்க போய் தூங்குங்க, நான் போயிட்டுறேன். பை பை. ஆனந்த், ஆனந்த், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என் ரூம்ல கொண்டு விட்டுடுங்க. ஆல்ரைட் ஆல்ரைட். ஏம்மா, கல்பனா ரூம் எங்க இருக்கு? மாடியில இருக்கு. மெதுவா மெதுவா மெதுவா. பார்த்து நல்லா தூங்குங்க. நான் வரேன். ஆயா, ஆயா. என்னம்மா? அம்மா இன்னும் வரலையா? வந்துருவாங்கம்மா. தூங்குடா கண்ணு. ஆயா பக்கத்துல இருக்கல, அழக்கூடாதா கண்ணு. தூங்குடா, அம்மா இல்ல. மம்மி, 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 மம்மி. அம்மா, அம்மா ரொம்ப நல்லா தூங்குறாங்கம்மா. ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா, வாமா போகலாம். டாடா மம்மி. அம்மா, காப்பி அங்க வச்சுட்டு போ. ஹலோ, ஆனந்த் ஹியர். ஹலோ, நான் கல்பனா பேசுறேன். ஓ, கல்பனாவா? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன்.
நேற்றுக்கு சூழ்நிலை காரணமா நடந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் காரணம். நீங்க என் பேர்ல கோபமா இருந்தீங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனந்த், நேற்று நிகழ்ச்சியை பத்தி என்னால ஒரு முடிவுக்கும் வர முடியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. வந்து வந்து நேத்து நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்பனா, உங்க அறிவுக்கும் எழுத்துக்கும் நான் ரசிக்கிறேன். நேற்று நைட்டுக்கு பிறகு உங்க அன்புக்கும் அணைப்புக்கும் நான் அடிமை. ஆனந்த், வந்து எனக்கு ஒரே தலைவலியா இருக்கே. ட்ரிங்க் சாப்பிட்டா மறுநாள் காலையில தலைவலி வருமா? நானும் என்னைக்காவது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டா தலை வைக்கும். மறுபடியும் கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டா அதாவது சோபர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா போயிடும். அது எங்க கிடைக்கும்? கடையில வாங்கலாம்ல? வாங்கலாம், ஆனா அதெல்லாம் உயர்ந்த ரக ட்ரிங்க்ஸா இருக்கு. என்கிட்ட நல்ல உயர்ந்த ரக ஃபாரின் ட்ரிங்க்ஸ் இருக்கு. இங்க வாங்கல சாப்பிடலாம். நோ, ஒண்ணு செய்யுங்களேன். நீங்க இங்க வாங்கல. வீட்டுல யாரும் இல்ல. அவர் ஃபாரின் போயிருக்காரு. வர ஒரு வாரம் ஆகும். குழந்தை கான்வென்ட் போயிருக்காரு. அப்படியா? சரி, நானே வரேன்.